மகா தீபம் ஏற்றக்கூடிய கொம்பிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பர்வத ராஜகுல மரபினர் திருவண்ணாமலை மீது ஏறி வருகின்றனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் வந்திருக்கிறார். சதீஷ், முழு விவரங்கள். லவணியா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று மாலை 6 மணி அளவில் மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. குறிப்பாக இந்த மகா தீபத்தை ஏற்றக்கூடிய ராஜகுல மரபினர்கள் அவர்கள்தான் ஆண்டுதோறும் இந்த மகா தீபத்தை ஏற்றுவார்கள். அவர்கள் இன்று காலை திருவண்ணாமலை அடுத்த அந்த அங்காளம்மன் கோவிலில் தீபம் ஏற்றக்கூடிய இலால் கொம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கொம்பிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அவர்கள் பரம்பரையாக அதை அண்ணாமலையார் கோவில் உள்ளே கருவறையில் வைத்து வழிபட்டு அதனுடன் இன்று காலை அதிகாலை 4 மணி அளவில் ஏற்றப்பட்ட பரணி தீபத்தினையும் அவர்களிடம் கோவில் நிர்வாகம் சார்பில் ஒப்படைக்கப்பட்டு அதனை தற்போது திருவண்ணாமலை மாட வீதி வலம் தற்போது அது கோவில் மலை மீது கொண்டு செல்லும் பணியை அந்த பர்வத ராஜகுல மரபினர்கள் கொண்டு ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த இலால் கொம்பானது தற்போது மலை மீது கிட்டத்தட்ட 4-5 மணி அளவில் அந்த மேலே கொண்டு செல்லப்பட்டு அந்த கொம்பினை கொண்டுதான் அந்த பர்வத ராஜகுல மரபினர் 5.25 அடி உயரம் கொண்ட சுமார் 300 கிலோ எடையை கொண்ட அந்த மகா தீப கொப்பரையில் மகா தீபமானது ஏற்றுவார்கள். அதேபோல திருவண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு தற்போது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது ராஜகோபுரம் எதிரே உள்ள மாட வீதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் தற்போது எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக கிரிவல பாதை முழுவதுமே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தற்போது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல தற்போது மலை ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினை 2668 உயரம் கொண்ட அந்த மலைக்கு நெய் தீபங்கள், நெய் கொண்டு போகும் பணி, காடா துணி கொண்டு போகும் பணி, அதேபோல கோவில் உள்ளே மலர் அலங்காரம் உள்ளிட்ட அனைத்துமே தற்போது சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். இன்று மாலை 6 மணி அளவில் உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இதனை திருவண்ணாமலையில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யப்பட உள்ளார்கள். அவன் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். அண்ணாமலைக்கு திருவடிக்கு தீபஜோதிக்கு சொல்லிடுவோம். அண்ணாமலைக்கு திருவடிக்கு தீபஜோதிக்கு சொல்லிடுவோம். திருவண்ணாமலை ஜோதிக்கு அண்ணாமலைக்கு